இயற்கை சிந்தனையோடு நாம் செயல்படுவோம். நலமோடும் வளமோடும் புவிதன்னில் வாழ்ந்திடவே இயற்கை சிந்தனையோடு நாம் செயல்படுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்ரியம். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இணைந்த சிந்தனை. இந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை சிந்தனை அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் என்னோடய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம் நன்றி உணர்வு. நன்றி உணர்வுங்கிறது என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்துகிட்ருக்கு. சின்ன வயசில் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்தாங்க, ஏதாவது யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணால் நன்றி சொல்லு அப்படின்ட்டு. அப்படி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆழ்ந்து தேங்க்யூ ஸோ மச்ன்னு மனசுலேருந்து வந்தது. அப்புறம் அது ஒரு ஃபார்மாலிட்டியாக இருந்துச்சு. நன்றி, யாராவது நமக்கு ஏதாவது கொடுத்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு உதவி பண்ணிட்டாங்கன்னா தேங்க்யூ அப்படிங்கிற வாயளவோடு இருந்துச்சு. பட் நன்றி உணர்வுங்கிறது உணர்ந்து என் வாழ்க்கையாக மாறினது, வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமானது வந்து மனவளக்கலைக்கு நான் வந்ததுக்கப்புறம் தான். ஏன்னா மனவளக்கலைக்கு உள்ளார நான் வரக்கான வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். இப்போது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, நைட்டு தூக்கம் கிடையாது, எப்பொழுதும் ஒரு வலி உடம்புல, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ஒரு 3 ஆப்ரேஷன், அது எப்பொழுதுமே வந்து ஒரு வலி வேதனை. ஏன் இருக்கிறோம் அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த நேரம் ரொம்ப ரொம்ப மனசு வந்து ஒரு பயம், எப்பொழுதுமே ஒரு பயம். ஏதாவது நடந்துருப்போம், வழுக்கி விழுந்துடுவோமோ, இல்லை கதவை திறந்துட்டு யாராவது வந்து நம்மளை ஏதாவது கழுத்தை நெரிச்சிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் பயத்தோடு வாழ்ந்த காலங்கள் இருக்குது என்னோடய வாழ்க்கையில். ரொம்ப ரொம்ப அந்த அதிகாலை 4:30 மணியான ஆக்சிடெண்ட் நடந்த நேரம், 4:30 மணியான ஒரு இது படப்பிடிப்பு, ஒரு துடிதுடிப்பு, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் அப்படி இருந்துட்டு இருந்தது. அப்போது வந்து ஒரு நாள் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்கு எத்தாப்புல ஒரு மனவளக்கலை மன்றம், அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அனிதா மேம் எப்பொழுதுமே வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் வந்து யோகானாவே எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா கடுமையான உடற்பயிற்சிகள் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி வாக்கர் வச்சுக்கிட்டு நூனி காலால் ஒத்த காலால் நடக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்து பக்கத்தில் மனவளக்கலைன்னு ஒரு யோகா கிளாஸ் இருக்குங்க, நீங்கள் வாங்க அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு டைவர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து எனக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், உடல் வலியில் இருக்கேன், இப்போ எங்கே யோகா கிளாஸ் போகிறது அப்படிலாம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் டாக்டர், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, உங்கள் மைண்டை கண்டிப்பாக டைவர்ட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க, டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு அறிவுரை சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்களும் ரொம்ப நல்லா கூப்பிட்டுட்ருக்குறாங்க. ஒரு நாள் அந்த பேராசிரியர் அவங்கள பார்த்தப்போ ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு நிறைவான முகம், ஒரு தேஜஸ், அதெல்லாம் பார்க்கப்போ டீச்சர் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு போய் உள்ளார வந்து அந்த மனவளக்கலைக்கு நொண்டி நொண்டி ஒத்த காலால் வாக்கரில் நடந்து போய் மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க, பரவாயில்ல டாக்டர் சொல்லியிருக்காங்க நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு அப்போது ரொம்ப தாழ்வு மனப்பான்மை, இந்த அம்மா நடக்கவே முடியல, இதெல்லாம் எதுக்கு யோகா கிளாஸ் வருது அப்படின்னு யாராவது கேட்டுருவாங்களோங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கமான. அவங்க அந்த அனிதா மேம் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, மனவள கலைஞர்கள் அப்படி கிடையாது, யாருமே உங்களை தப்பாக நினைக்கவே மாட்டாங்க, அப்படி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்து நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. சரின்னு போயாச்சு, போய் உட்காந்தாச்சு. அன்று நடந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை கொடுத்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, தவத்திற்கு முன் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலையே நிரம்பின, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையிலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அந்த அருட்காப்பு, அதுக்கப்புறம் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அதுக்கப்புறம் தவம் ஸ்டார்ட் ஆச்சு. தவம் தெரியாத அன்பர்கள் மூச்சையை கவனிக்கவும் அப்படின்னு சொன்னாங்க. மூச்சையை கவனித்து அன்னைக்கு சிறப்பு சிந்தனை அளித்த பேராசிரியர் அந்த விளக்கம் எனக்கு பிடிச்சிருந்ததால் மறுபடியும் நான் மனவளக்கலை அடுத்த புதன்கிழமைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு இரவு அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்த இரவு
நிம்மதியான ஒரு ஆழ்ந்த தூக்கம். எது எனக்கு கிடைக்கல, அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாக ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்காத மன நிம்மதி அன்னைக்கு அன்று இரவு அந்த புதன்கிழமை நைட்டு எனக்கு கிடச்சிது. ஒரு மிகப்பெரிய மனநிறைவு. இப்போது ஒருத்தவங்கள தண்ணியில் நல்லா முக்கி வச்சுருக்கும்பொழுது மூச்சு விட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த தேடுதல் எவ்வளோ தீவிரமாக இருக்கும். மூச்சு வேணும் மூச்சு வேணும் அந்த தீவிரத்தோடு தான் என்னோடய வாழ்க்கை அப்போ இருந்தது. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி நான் வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக ஒரு நிம்மதியாக ஒரு நைட்டு தூங்கிட மாட்டேன்னா அப்படின்னு நினச்சி அழுத காலங்கள்லாம் இருக்குது. எனக்கு இன்னமும் அது ஞாபகம் இருக்குது. ஆனால் அன்று இரவு நான் எதை தேடணும், அந்த ஆழ்ந்த அமைதியான உறக்கம், பயமில்லாத உறக்கம். ஒரு ஒரு நம்மளை யாராவது வந்து தள்ளிடுவாங்களோ குத்திடுவாங்களோ இல்லை இந்த பீரோ நம்ம மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு உறக்கம் கிடைச்சிது. மனவள கலை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்னோடய உறக்கம். அன்று நான் நன்றி உணர்வோட உண்மையான அர்த்தத்தை உணர்ந்தேன். அன்னைக்கு அந்த குரு பேர் எனக்கு தெரியாது, வேதாத்ரி மகரிஷி, அவ்வளோதான், அவ்வளோ ஆழ்ந்துலாம் இல்லை. ஆனால் எனக்கு அன்னைக்கு அவங்க அந்த கிளாஸுக்கு அழைச்சிட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போன அந்த அனிதா மேம் கண்ணு முன்னாடி வந்தாங்க. சிந்தனை கொடுத்த பேராசிரியர் அகிலா ஜெயக்குமார் கண்ணு முன்னாடி வந்தாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு நான் நன்றி சொன்னது இன்னமும் என் நினைவில் இருக்கிறது. அப்புறம் திரும்ப மனவளக்கலைக்கு போக ஆரம்பித்தேன். கர்மயோகம் பற்றி நடத்தும் பொழுது அது பேராசிரியர் சிந்தனை விளக்கம் கொடுக்கும்போது நன்றி உணர்வு, நன்றிக்கும் நன்றி உணர்வுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இப்போ வரைக்குமே என்னோடய வாழ்க்கை நன்றினால தான் ஓடிட்டுருக்கு. நான் ஒவ்வொரு தடவை அந்த ஆசான அன்னைக்கு கற்றுக் கொடுத்த அந்த உடற்பயிற்சி, அதனால் நான் அடைந்த நன்மைகள், அதனால் என் உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக இருந்துச்சு. திருப்புமுனை ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸால் சூசைட் பண்ணிக்கலாங்கிற நினச்ச நாட்கள்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு இதுலேருந்து மீண்டு நான் வந்தேன்னா அன்னைக்கு அந்த ஆசிரியர் கொடுத்த சிந்தனை விளக்கம், அது வேதாத்ரி அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த கருத்து, அது கருவியாக இருந்து அந்த ஆசிரியர் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு தெளிவு, அன்னைக்கு அந்த தெளிவு கிடச்சிது. மறுபடியும் அந்த மன்றத்துக்கு போக ஆரம்பித்தேன். என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருந்துச்சு. உடலில் வலி இருந்தால் கூட முகத்தில் சிரிப்பு வந்துச்சு. பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு. அன்றைக்கி நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்வேன், குருக்கு தேங்க்ஸ் சொல்வேன். இப்போ வரைக்குமே என்னோடய தவ முடிவில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு வாழ்த்துங்க அப்படிங்கும்போது எப்பொழுதுமே என்னோடய லிஸ்ட்டில் வந்து அவங்க அனிதா மேம், அகிலா ஜெயக்குமார் அவங்க எப்பொழுதுமே என்னோடய லிஸ்ட்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து அந்த மனவளக்கலை கிடைச்சிது. அதோட தன்மையை நான் உணர்ந்து பார்க்கும்பொழுது நன்றி உணர்வுங்கிறது எவ்வளோ பெரிய பொக்கிஷம். இப்போவும் வந்து எனக்கு உடல் வலி இருக்குது, சில சமயங்கள் உடல் முடியாமல் போகும். ஆனாலும் நன்றி குருவே. ஏன்னா எங்கள் வீட்டில் வருஷம் கேலண்டர் வேதாத்ரி மகரிஷியோட கேலண்டர் வாங்குவோம். அந்த ஃபோட்டோவை தூக்கி போட மாட்டேன். கேலண்டர் பார்க்குற இடத்துலலாம் இருக்கும், கிச்சனில் இருக்கும், ஹாலில் இருக்கும், பெட்ரூமில் இருக்கும், வாசலில் இருக்கும். நான் பார்க்குற இடத்துலலாம் குரு இருப்பார். ஏதாவது நான் ஒரு தவறு செஞ்சு என் பையனை அடிச்சிட்டா கூட, தன்முனைப்பு எழுந்து நான் அடிச்சிட்டா கூட, திரும்பின இடத்துல அவங்கள பார்த்தா அவங்க வந்து எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், இதுதான் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேனா அப்படிங்கிறன்னு எனக்கு கேட்குற மாதிரி இருக்கும். அப்போது நான் அன்று இரவு நான் தவம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்பேன், மானசீகமாக சாரி கேட்பேன். ஏன்னா அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உனக்கு நடக்குங்கிறத காந்த தத்துவத்தின் மூலமாக மிக தெளிவாக எனக்கு புரிய வச்சது மனவளக்கலை. நீங்கள் ஒரு எண்ணம் போடுறீங்க அப்படின்னா அது வான்காந்தத்தில் பதியும், பேரியக்க மண்டலத்தில் பதிந்து திரும்ப உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை மனவளக்கலை கொடுத்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் வந்து யாருக்கும் எந்த கருதலும் பண்ணதில்லை, மனசளவு கூட யாரையும் நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபலோடு வாழ்ந்தேன். எனக்கு ஏன் இவ்வளோ மோசமான ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கடவுளை கேட்ட நாட்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்பொழுது அது வந்து என்னுடைய கர்மா, அது வந்து நான் செய்யலை, என்னோடய மூதாதையர்கள் எனக்கு கொடுத்த கர்மாவின் விளைவு, பதிவுகள், சஞ்சித பதிவு, பிராரப்த பதிவு. ஆனால் ஆக்காமியத்தை சிறப்பாக அமைச்சிக்கணும்னு சொல்லி கொடுத்த என்னோடய ஆசானுக்கு என்னோடய நன்றியுணர்வு எப்பொழுதுமே இருக்கும். தவம்னு சரி, பேரிக்க மண்டலம் போனால் அங்கே என்னோடய குரு இருப்பார். எப்பொழுதுமே எங்கேயுமே நிற்கமர நிறைந்திருக்கிறாரு. சுகமாக எழுந்தர்ல என்னை வழி நடத்துங்கன்னு நிறைய தடவை நான் அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு கை கொடுத்து இருக்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி. பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட துரியாதீதமாகட்டும் 9 மை தவமாகட்டும், நான் அந்த ஃப்ரீக்குவென்சி போகிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பெரியக்கமன் மண்டலம்னு நான் சொல்லும் பொழுது, பேராசிரியர்கள் சொல்லும் பொழுது தவத்தில்
எனக்கு குரு தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. நன்றி குருவே, உங்களோட உடற்பயிற்சியால் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களோட தவத்தால் அகத்தாய்வால் இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். நன்றி நன்றி நன்றி. நான் நன்றி நன்றி எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு. பார்க்குற இடத்துலலாம் ஏதாவது தவறு பண்ணிட்டா குரு பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு பயம். நம்ம குரு யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணியே எதுவும் சொல்கிறது கிடையாது. உன்னோட வினைப்பதிவு நீ என்ன செய்யறியோ அது உனக்கு கிடைக்குங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நன்றி உணர்வோடு இருக்கேன் இப்பொழுது. ஏன்னா நன்றி உணர்வு, நான் நன்றியை செலுத்த அது எனக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கும். பிரபஞ்ச தத்துவம், காந்த தத்துவம் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எனக்கு புரிய வச்சது வேதாத்திரி மகரிஷி பேராசிரியர்களோட உரை. ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் எல்லாருக்குமே இப்போ நன்றி சொல்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு எனக்கு கோபம் எழாமலாம் இல்லை, கவலை வரும், தன்முனைப்பு எழும். என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. முன்னெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து என்னை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு மேலே கோவப்படுவேன். நீ பாரு அனுபவிப்பேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே அவங்க என்னோடய பதிவுகளை ஏதோ தீக்குறாங்க. ஸோ நம்ம கோபம் எழும், தன்மழிப்பு வரும், கோபம் வரும். ஆனால் அந்த நிமிஷம் நீ கோவப்பட்டனா அதுக்கான பதிவுகளும் உனக்கு திரும்ப வரும் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு ஞாபகத்தில் வருது. அந்தளவுக்கு என்னை வந்து வேதாத்திரியம் மூலமாக வேதாத்திரியம் அந்த உடற்பயிற்சி கொடுத்த மகானுக்கு நன்றி. அதுக்கப்புறம் தவம், என்னோடய அலைச்சூழலை குறைச்சி இப்போது நான் ஓகே தப்பு பண்ணாலும் ஓகே நம்ம திருந்திக்கலாம், பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம், சாரி கேட்டுட்டா கண்டிப்பாக அந்த பதிவு பதியாது. அது மாதிரி நல்லது செஞ்சோன்னா நான் பண்ணுற நல்லது என் குழந்தைங்களுக்கு பதிவாக போகும். ஸோ அவங்களுக்கு நல்லதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேதாத்திரிய கருத்துக்களை ஆழ்ந்து படித்து எனக்குள்ளே ஒரு பதிவு இந்த பதிவு என்னோடய கர்மயத்தில் பதிஞ்சுன்னா என்னோடய சந்ததியினரே நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு அது வந்து ஆழமாக இருக்குது. இன்னும் ஒரு தப்பு செய்யணும்னு தோணவே மாட்டேங்குது. தப்புன்னு தெரிஞ்சுட்டா இதை பண்ணக்கூடாது, இது நமக்கு பதிவாகிடும், நம்மளோட சந்ததியினருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு என்னோடய குழந்தைங்களுக்கு போகும். என்னோடய குழந்தைங்களுக்கு என்னோட தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு அது நீளும், தேவையில்லை. நல்லதை நம்ம படிப்போம், அது நம்ம கர்மயத்தில் பதிவாக போகும். நம்மளோட தலைமுறை, என்னோட தலைமுறை, என்னோடய குழந்தைகளோட தலைமுறையில் யாராவது ஒரு ஆளுக்கு அந்த பதிவு இழைச்சிப்பட்டதுன்னா அது அப்படியே நீளும். பிறவி தொடர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீளும், இறைநிலை அடையிற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கொடுத்தது வேதாத்திரியம். அதுக்காக நான் எப்பொழுதுமே நன்றி சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். எனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ, எப்பெல்லாம் நான் கான்ஷியஸ் ஆகிறோனோ அப்பெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என் குழந்தைங்களுக்கு கூட நான் 1.5 வயசு குழந்தை அதுக்கு தாலாட்டு பாடுறதே வேதாத்திரிய பாடல் தான். இறை வணக்கம், குரு வணக்கம், பிரம்மஞான கவி, வேதாத்திரிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பாடுறேன். எப்பொழுதுமே ஒரு நன்றி உணர்வு இருக்கும். எங்கள் 8 வயசு குழந்தை கூட நான் சொல்லித்தரேன், நீ என்ன செய்கிறியோ அது உனக்கு திரும்ப கிடைக்கும். வேதாத்திரி மாதிரி தாத்தா சொல்லியிருக்கிறாங்க, வேதாத்திரி தாத்தா சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் இப்போது எண்ணம் போடுறதை பற்றி பேசுகிறான். நீ தப்பாக எண்ணம் போட்டால் நமக்கு அதுதாம்மா வரும், வான்காந்தத்தில் பதிவு அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக குருக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் இயற்கையோடு இந்த சிந்தனையும், இந்த பிரபஞ்ச நியதி, இந்த பிரபஞ்ச விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் இயங்கிறதே நன்றியுணர்வு தான். நமக்கு நான் வந்து எதுக்கு நன்றியுணர்வோடு இருக்கணுமோ அது எனக்கு திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறது தான். என்னோடய குரு எனக்கு கொடுத்த இந்த மனவளக்கலைக்கு நான் எப்பொழுதுமே என் வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு இருப்பேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கை ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு கணம் நன்றியுணர்வோடு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மனவளைக்கல் கொடுத்த அழுத்தந்தை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் நன்றி. அதை கருவியாக எனக்குள்ள ஆழமாக பதித்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க.